Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். போன வாரம் நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஒன் வீக்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். லிபர்ட்டி ஷூ இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வீக்லி க்ளோசிங் வீக்லி க்ளோசிங் வந்ததே கிடையாது ட்ரெண்ட் லைன் மேல. இந்த வீக் பிரேக் அவுட் ஆயிட்டு வீக்லி க்ளோசிங் வருது. இந்த ஹை போன வீக்கோட ஹை மேல க்ளோசிங் வந்தா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீக்லி க்ளோசிங் இந்த போன வீக்கோட ஹைக்கு மேல தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அது இல்லாம ஓப்பன் க்ளோஸும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாப்பர் ஸ்டாப் பாருங்க, டேல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் உள்ள கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஸோ இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா அது பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சஸ்டெயின் ஆகாம மறுபடியும் உள்ள கொண்டு வந்து வச்சதுனால இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ரீகோ ஆட்டோ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயே தான் இருக்கு. மந்த்லி நல்ல பிரேக் அவுட். ஆனால் வெயிட் பண்ணணும் இந்த ஸ்டாக்கு. ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்துச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோல கன்சிடர் பண்ணுங்க. இல்லைங்களா, நான் வெயிட் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க இப்பயே கூட என்ட்ரி எடுக்கலாம். பட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கண்டிப்பா இது கொடுக்கும். நெக்ஸ்ட் டிசிஎக்ஸ் இந்தியா. டிசிஎக்ஸ் இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேண்டில் பாருங்களேன், இது ஒரு நல்ல ஒரு செல்லிங். ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் சொல்லுவாங்க. நல்ல டவுன் போயிட்டு பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அபோவ் த ட்ரெண்ட் லைனே வச்சுட்டாங்க. இதுதான் இது நான் டே டே கேண்டில்ல காமிக்கிறேன். இந்த ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் இப்படி போனுச்சுன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜூலை 1ல 2 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப். ஆக்சுவலா க்ளோசிங் பாத்தீங்கன்னா 380 கிட்ட க்ளோசிங் ஆனது. பட் ஜூலை 2ல 413ல தான் ஓப்பனே ஆகுது இந்த ஸ்டாக். ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலதான் அப்பா இதாகுது. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த டவுன் ஆகி மறுபடியும் மேல க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது நல்ல இதா இருக்கு. கரெக்ட் ரைட் டைம் டு என்டர் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிஸான். இந்த இந்த ஸ்டாக் நல்லா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இதுவும் இந்த இந்த டைம்ல நல்லா என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் கம்மி தான். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா 435ல இருக்கு. 425ல இருக்கு நான் போட்ட அந்த ட்ரெண்ட் லைனு. இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரிஸ்க் வச்சு என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பா மேல போகும். 1 ஹவர்ல ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த 1 ஹவர்ல வேணா வச்சுக்கோங்க. ஒன்னு இந்த என்ட்ரி லோல எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேஃபஸ்ட் பிளேயர்னா இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பா இது மேல போகும் என்ட்ரி எடுத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் அரிகன் சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி மேல க்ளோசிங் வந்தா மட்டும் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைன்னா எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே நான் சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. பட் ஆனால் சஸ்டைன் ஆகல. க்ளோசிங் மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க விட்டுறலாம். ஒன்ஸ் நான் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன். கெல்டன் டெக் சொல்யூஷன். இந்த ஸ்டாக் நான் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 441 கிட்ட நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ். திருப்பி அங்கிருந்து பிக்கப் ஆகி நல்ல ஒரு இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16% ப்ராஃபிட் புக் பண்ணாரு. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. இது இந்த ஏற்றத்துக்கு கொஞ்சம் பிரீத் ஆகுது. இங்க பிரீத் ஆகி இன்னும் மறுபடியும் மேல போகலாம். நெக்ஸ்ட் ஐஇசட்எம்ஓ. இந்த ஸ்டாக் நான் கொடுக்குறப்ப 430 கிட்ட நான் வீடியோ போடுறப்ப இருந்தது. ஆனா ஹை பாத்தீங்கன்னா 560. எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா 28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் கன்சல்டேட் கண்டிப்பா மேல போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்சன்ஸ்.
இந்த ஸ்டாக் நான் கொடுத்த லெவல்லே தான் இன்னும் சுத்திட்டு இருக்கு. இது ஒரு கன்சால்டேஷன்ல போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த கன்சால்டேஷன் ஹையை பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். நான் வெயிட் பண்ணுங்க. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க பேஷன்ஸோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ராம் ரத்னா வயர்ஸ். இந்த ஸ்டாக்கும் அப்படிதான் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 420 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இதே மாதிரி ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி போடுறது, இது எப்படி நான் கனெக்ட் பண்ணி போடுறேன், எப்படி நான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன்ட்டு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். தேங்க்யூ.